சிந்து பைரவி படம் ரிலீஸ் ஆன போது அதில் அந்த நானூறு சிந்து பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டினுடைய 2வது சரணத்தினுடைய பிஜிஎம் இருக்கும். அது நீங்கள் தேடி பிடிச்சி கேளுங்க. அதில் முதல்ல ஒரு வீணையில் தான் தொடங்கும் அது. அப்படி நான் பாடுற போது அவ்வளோ சுவையாக இருக்காது. பட் அந்த வீணையில் கேட்கும்போது ஒவ்வொரு அந்த வீணையினோட சுரமும் கண்ணீர் துளி கொட்ட மாதிரி டங் டங் டங்னு அது அப்படி வளைஞ்சு 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 வளைஞ்சது. அது என்ன சொல்கிறது, சின்ன சின்ன வட்டமாக மனசுக்குள்ளே அப்படியே பதியும். அந்த நேரத்தில் எனக்கு நல்லா இப்போவும் ஞாபகம் இருக்குது. நான் தியேட்டரில் தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் அந்த பாட்டை கேட்கும்போது. எதுக்கு அழுதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த படத்தோடைய கதையை புரிஞ்சுக்கிற வயசும் எனக்கு அப்போ இல்லை. அந்த படத்தோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற எந்த ஒரு வயசுமே கிடையாது. ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது என்ன அறியாமல் ஒரு சோகம். அதுக்கு பிறகு பெரிய ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று அப்படியே ஆடம்பரமாக வரும். தாரே ராரே ராரே ரா ரே ராரே ரா. அதெல்லாம் கேட்கும்போது ஐயோ, நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு மீள முடியாத ஒரு துக்கத்தில் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு எப்போவுமே வரும். நான் நிறைய தடவை அழுதுருக்கேன். அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது எங்கள் அப்பா என்னை சமாதானப்படுத்துறது எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்குது. சொல்ல முடியாத அந்த வயசில் கூட இந்த சோகத்தை எனக்கு உணர்த்திய அந்த இசை ஞானி என்றென்றும் வாழ்க.